ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருக்குது. பட் இப்போவே கிட்டத்தட்ட அந்த கிளாஷு ஃபைட்டு அதுக்கான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய காட்டு தீ பற்றிக்குச்சுன்னே சொல்லணும் சோஷியல் மீடியாவில். ஆளுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸு, போஸ்ட்டு, ட்ரோல் இதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் ஃபயரை விட்டு இன்னொரு பக்கம் வந்து சண்டையை மூட்டி கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அகெயின் போஸ்டர் பேனர் பஞ்சாயத்துமே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ஜனநாயகன் படத்தோட பேனரை புக் பண்ணாங்க. இப்போ பார்த்தா அதுக்கு மேலேயே பராசக்தியோட பெரிய பேனர் ஒன்று வச்சு ஷைனிங் ஃபியூச்சர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கக்கூடிய எஸ்கேக்கு தேவையில்லாத ஒரு கிளாஷாக இது மாறிக்கிட்டு இருக்கு. லிட்ரலி யாரோ 2 பேர் விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டு கரெக்டாக அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. பராசக்தியிலேருந்து ஒரு சிங்கிள் வந்தது, அதே மாதிரி ஜனநாயகன்லேருந்து ஒரு சிங்கிள் வந்தது. வியூஸ் போச்சு, அதெல்லாம் ஓகே தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பராசக்தி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் வியூஸ் இன் 24 hours ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஆர்கானிக்காக வியூவர்ஸாக தேடி வந்து பார்த்த வியூஸ் இதெல்லாம், மற்றவங்கள மாதிரி காசு போட்டு வாங்கின வியூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் யார் ஜனநாயகன் தான் டீம், அவங்க டீம் தான் சொல்ற வராங்க. இவங்க கிட்டத்தட்ட காசு வாங்கி நாங்கள் வந்து இதெல்லாம் பண்றது இல்லை, நாங்களாம் வந்து ஆர்கானிக்காக எங்களுக்கு இந்த வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தேவையில்லாம அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு விஷயத்தை போட அங்கிருந்து பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேனரு, போஸ்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மீம்ஸ், எஸ்கே ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரூப்ஸ்லேருந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா விஜயவே நாங்கள் அடிப்போம், துப்பாக்கி கொடுத்தவனே போடுவோம்டா நாங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ அங்கே மீம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் ஃபேன் கிளப்னு இருக்கக்கூடிய மீம்ஸ், அப்புறம் டிவிகே பார்ட்டி மீம்ஸ், ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை பிடுங்கிட்டு உடனே ஓட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு மீம்ஸ், துப்பாக்கி கொடுத்ததே தப்பாக போச்சு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தேவையில்லாத ஒரு சில மீம்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ வந்து வீண் பஞ்சாயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எஸ்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அண்ட் கமல் சார் அவங்களோட அந்த ஃபேன் கிளப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வால்பேப்பர், போஸ்டர், டிபி வச்ச கிளப்ஸும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இப்போ வந்து மீம்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அஜித் சாரோட ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபேன் கிளப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கோட சேர்ந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி இப்போ இந்த படத்தை வச்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் கோலிவுட் எந்த அளவு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்குன்றதை கேட்டீங்கனாலே பரிதாபமான நிலையில இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ், அஜித்தோட 2 படம் வந்திருக்கு, சூர்யா சார் படம் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸோட படம் வந்திருக்கு. ஒரு பெரிய ஹைப்டு ஃபிலிம் கூலியே வந்தது, வார் 2ஓட கிளாஷ் விட்டது. வார் 2வே இதுதான் மிஞ்சிச்சு. வார் 2ஓட பாக்ஸ் ஆஃபீஸே இதையும் கம்பேர் பண்ணும்போது வார் 2ஓட இதுதான் அதிகமாக இருந்தது. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த வருஷம் கோலிவுட்டால ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல ப்ரீவியஸ் இயரை விட. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி இது மாதிரியான பிரச்சனைகளை போயிட்டு இருக்கு. அப்போ யூனிட்டி அண்ட் இந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து ஒரு விஷயம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஜான்வரி கிட்ட நெருங்கும் போதெல்லாம் நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது இதை வச்சு அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. என்ன மாதிரியான பிரச்சனையும் நடக்க போகுது அப்படின்னு புரியல. பட் இதனால எந்த விதத்திலையும் அது வந்து விஜயை பாதிக்க போறது இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் லெஃப்ட் ஆயிட்டாரு. இப்போ இது யாரை பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு பிரச்சனை சுத்த போகுதுன்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அவர் வந்து விருப்பப்பட்டு கிளாஷ் போல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அவரை இதுக்குள்ள இழுத்து விடுறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அவரை நட்டாத்துல இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. இனி வரக்கூடிய படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தேவையில்லாம வேணுக்குனே ஒரு வன்மத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நல்ல படமேவே இருந்தாலுமே அந்த படம் ஒருவேளை 1000 crores வந்து பாத்தீங்கன்னா வேலிடாவே இருந்தாலுமே இப்போ எப்படி ரஜினி ஃபேன்ஸ் வந்து விஜய் சார் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க, விஜய் சார் பண்ண வந்து அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, அது மாதிரி இது வந்து கண்டினியூ தான் ஆகும். தேவையே இல்லாம ஒரு ஆக்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் வர மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு சில பேரோட பிரைடுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த பஞ்சாயத்துல எனக்கு தெரிஞ்சு மாட்டினது எஸ்கே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை கிளாஷ் விட்டு விஜய் சாரோட படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பீட் பண்ணிட்டாரு, பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ரிவ்யூ இது 2ஐயும் சேர்த்து பீட் பண்ணிட்டாருன்னா அது வந்து அவர் மார்க்கெட்டே வேற மாதிரி பூஸ்ட் பண்ணிடும். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2க்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு இல்லை. லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல விஜய் சாரை வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் மதராசி வந்து பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 12 days ஆச்சு 100 crore கலெக்ட் பண்ண. பட் இப்போ ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதனோட டியூட் வந்து பாத்தீங்கன்னா 5 daysலயே 95 crores கலெக்ட் பண்ணுச்சு. அதுதான் இப்போ ரீசெண்டா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எஸ்கேவோட மார்க்கெட்டே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரீச் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் சாரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் ஓட்டு லியோ அளவுக்கு அந்த படத்துக்கு பெரிய ஹைப் இல்ல. அந்த அளவு பெரிய ஹைப் இல்லாம அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா 121 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டேலே 100 crore வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாரு அவர். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாவசியமான கிளாஷா தான் அமைய போகுதுன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது எந்த விதத்திலையும் கோலிவுட்ன்ற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்காம இருந்தா சரி, அதுதான் என்னோட விருப்பம் கூட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பா நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்களும் இது மாதிரியான மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் விசா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.